சக்தி, நீ எங்களெல்லாம் காப்பாற்ற உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கம்மா. நீ மட்டும் அவசரப்படலைன்னா அந்த வேலுவை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது எப்படிங்க? சக்தியே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரவுடி விடுவானா? கண்டிப்பா நடக்காது. எனக்கு அவங்க அப்பா சிவபதி பத்தி நல்லாவே தெரியும். பணத்திமிரில் அகங்காரம் பிடிச்சவன். எம்எல்ஏ ஆபீஸ்ல என் அந்தஸ்துக்கு நீ சமமே இல்லைன்னு திமிரா சொன்னவன். அப்ப எங்க அந்த ஆளு தட்டை தூக்கிட்டு பொண்ணு கேட்டு வந்தாரு? அந்த ஆள் வந்தது கல்யாணம் பேசுறதுக்கு இல்ல, நம்மளை கோவப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அந்த வேலுவோட கட்டாயத்துக்காக சும்மா வந்து வெறும் சைக்கோ மாதிரி டாக்டரோட சர்டிஃபிகேட் அது இதுன்னு கேட்டதா இதுக்காக தான். பாத்தியா? சக்தி வேற அந்த ஆளுக்கு மூஞ்சிக்கு நேரா வெளியில போங்கன்னு சொல்லிட்டா. திரும்ப அந்த சிவபதி எந்த மூஞ்சி வச்சு உள்ள வருவான்? கண்டிப்பா வரமாட்டான். கரெக்ட் அங்கிள். அதனாலதான் சக்தி சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த வேலு அதுக்கப்புறம் பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாமா. மையனாதா, நீ சொல்றபடி மட்டும் நடந்துட்டா நமக்கெல்லாம் எவ்வளவு நிம்மதியா இருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி இருக்கும். அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு நல்ல வழியா காட்டணும். நான் எந்த நேரத்துல இந்த கல்யாண பேச்சு எடுத்தனோ என் பேத்திக்கு இப்படியெல்லாம் நடக்குது. மையனாதா, இந்த கல்யாணம் மட்டும் நின்னுடுச்சுன்னா அப்புறம் சக்தி இஷ்டப்பட்ட மாதிரியே நல்லபடியா மேல் படிப்பு படிக்கட்டும். சக்தி இந்த ஊர்ல கூட இருக்க வேண்டாம். பத்திரமா வெளியூருக்கு அனுப்பி அவ ஆசைப்பட்டபடியே ஆடிட்டர் ஆகட்டும். இப்போதைக்கு கல்யாண பேச்சே வேண்டாம். ஆமா சக்தி, பாட்டி சொன்னது ரொம்ப கரெக்ட். நம்ம பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோம். நீ உன் ஆசைப்படி சிஏ படிக்கலாம்.